இந்த வீடியோவில் பைனாப்பிளை வச்சு ஒரு ஹெல்தி ப்ரோபயோட்டிக் ட்ரிங்க்கை எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். அதாங்க பைனாப்பிள் திப்பாச்சி. இன்னும் யாராவது இதை செய்யலைன்னா கண்டிப்பாக செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வெளியே வாங்குகிற கூல்ட்ரிங்க்ஸை விட இது 100% பெஸ்ட் ட்ரிங்க்குங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் ஆத்யா. வெல்கம் டு அவர் சேனல் ஆத்யா ரெசிபிஸ் அண்ட் vlogs. இப்போ தான் முதல் தடவை நம்ம சேனலை பார்க்குறீங்களா? அப்போ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் எல்லாம் இருக்குங்க. இது பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. எப்படி பண்ணுறதுன்னு காமிச்சிட்றேங்க. இதுக்காக ஒரு மீடியம் சைஸ் பைனாப்பிள் எடுத்துட்டேன். இதை மேலே இருக்கிற இந்த கொண்டையை எடுத்துடலாம். இது நம்மளுக்கு தேவைப்படாது. இப்போ இந்த பைனாப்பிளுக்கு இருக்கிற எட்ஜஸை கட் பண்ணிக்கலாம். இது கூட நமக்கு தேவைப்படாது. இப்போ வீடியோவில் காமிக்கிற மாதிரி இதை தோல் இதுக்கு இருக்கிற இந்த பைனாப்பிளை கூட கட் பண்ணிக்கணுங்க. இந்த தோல் ரொம்ப தின்னாக எடுக்காமல் கொஞ்சம் திக்காக இந்த பைனாப்பிள் பீசஸை கூட கட் பண்ணிக்கணும். இது கூடவே இதெல்லாம் கூட ஒரு கிளாஸ் ஜாரில் போட்டுக்கணுங்க. கண்டிப்பாக கிளாஸ் ஜார்லேயே போட்டுக்கோங்க. ஏன்னா ஃபெர்மெண்ட் ஆகிறதுக்கு நம்ம 2 நாள் விட்டுருவோம். அதனால் பிளாஸ்டிக் யூஸ் பண்ண வேணாம். இதெல்லாம் போட்டுட்டு இதிலையே ஒரு 1.5 லிட்டர் அளவுக்கு தண்ணியை போட்டுக்கலாம். போட்டுட்டு இங்கே காமிக்கிற சைஸ் இஞ்சை கட் பண்ணி போட்டுக்கலாங்க. இது கூடவே ஒரு லெமனை இந்த மாதிரி 4 பார்ட்ஸாக கட் பண்ணி போட்டுடலாம். போட்டுட்டு இப்போ ஒரு 3லேருந்து 4 கிராம்பை போட்டுக்கோங்க. ஒரு 2 பட்டையை போட்டுக்கோங்க. இது கூடவே ஒரு சின்ன கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை இல்லைன்னா வெல்லம் இதை சேர்த்துக்கலாங்க. நீங்கள் ஹெல்த்தியாக பண்ணோன்னா நீங்கள் சர்க்கரை பதிலாக இந்த மாதிரி நாட்டு சர்க்கரையை சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு கண்டிப்பாக மேலே ஒரு காட்டன் கிளாத்தை கட்டிடுங்க. இது நம்ம போட்ட உடனே ஃபெர்மெண்ட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். இப்போ இந்த கிளாஸ் ஜார் மேலே இந்த மாதிரி ஒரு காட்டன் கிளாத்தை போட்டுடலாம். போட்டுட்டு ஒரு ரப்பர் பேண்ட் போட்டுட்டு ரூம் டெம்பரேச்சர்லேயே பக்கத்தில் வச்சிடலாங்க. வெளியவே ஃப்ரிட்ஜில் வைக்க வேணாம். இது ஒரு 2 நாள் இந்த மாதிரி ஃபெர்மெண்ட் ஆகணும். நடுவில் ஒரு வாட்டி மூடி எடுத்துகிட்டு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ஃபெர்மெண்ட் ஆகிடுங்க. நான் 2 நாள் விட்டுட்டேன். 2 நாளுக்கு அதுக்கப்புறம் ஒரு ஜல்லடையை வச்சுட்டு ஒரு கிண்ணத்து மேலே இதெல்லாம் ஒரு வாட்டி கரண்டியால் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுலையே நம்ம ஊற்றிக்கலாங்க. இதில் இருக்கிற மேலே இருக்கிற இந்த பல்பு பைனாப்பிள் நம்ம போட்டோம்ல அதெல்லாம் கூட நம்மளுக்கு தேவைப்படாது. இதில் இருக்கிற ஃபெர்மெண்டட் வாட்டர் மாத்திரமே நம்மளுக்கு யூஸ் ஆகுங்க. இதெல்லாம் இந்த மாதிரி ஜல்லடை பிடிச்சிக்கிட்டு இந்த வாட்டரை இன்னொரு கிளாஸ் கண்டெய்னருக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு மூடியை வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வேணாங்க, வெளியவே 1 நாள்லேருந்து ஒரு 2 நாள் வரைக்கும் விட்டுடுங்க. இது கூட நல்லா ஃபெர்மெண்ட் ஆகும். நான் இங்கே ஒரு 2 நாள் விட்டுட்டேங்க. விட்டுட்டு ஒரு 2 நாளுக்கு அப்புறம் பாருங்கள், மூடியை எடுத்துட்டு கண்டிப்பாக இந்த மாதிரி பைனாப்பிள் ஃபிஸ் அதாங்க பைனாப்பிள் திப்பாச்சி சூப்பராக ரெடி ஆகிடுங்க. நீங்களும் கண்டிப்பாக இந்த பைனாப்பிள் திப்பாச்சியை ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப கட் ஹெல்த்துக்கு கூட ரொம்ப யூஸ்ஃபுல்லான ட்ரிங்க்குங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி இருந்தது எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது கொஞ்சம் ப்ராசஸாக இருக்குங்க. ஆனால் செஞ்சு குடிக்கும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வர்த்திட்டுங்க நம்ம செஞ்ச ப்ராசஸ் எல்லாம் கூட. இந்த மாதிரி பைனாப்பிள் ரெசிபிஸ் இன்னும் நம்ம சேனலில் இருக்குது. அதோட லிங்க்ஸ் எல்லாம் கூட இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக பார்த்து அதுவும் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி இருந்ததோ எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியுடன் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் சைனிங் ஆஃப் உங்கள் ஆத்யா. பை பாய்.